மருத்துவர் இலவச ஐயா வந்து நம்ம மத்தியில் தேவை செய்து கொடுப்பாங்க. நம் யாரும் இத்தனை சந்தோஷமா அழைத்து வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து நன்னால மகிழ்ச்சியோடு அவரை ஆராதனை செய்ய நாம் கடந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவர் நமக்காக, நம் பாடல்களுக்காக, நம் பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக மரித்து நம்மை நீதிமன்றம் ஆக்கும்படிக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு இந்த நாள் ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட வசனத்தை தியானிப்போமாக. இதை எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 10வது அதிகாரம் 9வது வசனம். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கொடுத்தமைக்காக நன்றி ஆண்டே. இந்த வார்த்தையை தியானிக்கும் போது என்னை மறுத்து நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டே. இன்றைக்கு வந்திருக்கிறது அப்புறம் ஒவ்வொரு வார்த்தை கேட்டு அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டு அபிஷேகப்பட்டு விடுதலை பெற்று சமாதானம் பெற்று சந்தோஷத்தை பெற்று நிறைவாய் செல்ல நீர் கிருபை பாராட்டுகிறார் ஜெபிக்கிறோம் ஆண்டே. நீரை பொருட்படுத்திக்கொள்ளும். அடியனை மறுத்து நீர் பேசும். இது மாதிரி ஒரு வார்த்தையை போட முடியாது ஜெபிக்கிறோம். நீரை பொருட்படுத்திக்கொள்ளும். நேசிக்கிறோம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோடு எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஏன்னா நம்ம விசுவாசிக்கணும். கர்த்தர் உயிரோடு இருக்கிறாருன்னு நம்ம பார்க்கல. யாராவது பார்த்துருக்கிறோமா? இயேசு நம்ம பார்த்துருக்கிறோமா? பார்த்துருக்கல. ஆனா உயிரோடு இருக்கிறாரு நம்ம விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசம் மட்டும் இருந்தா போதுங்க, வாழ்க்கை ஜெயமா முடியுங்க, வெற்றியா முடியுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அர்த்தம் எதிர்பார்க்கிறாருங்க. இப்ப சங்கீதத்துல வாசிச்ச மாதிரி யோவான்ல ஆண்டவர் வீட்டுக்கு வந்து கூட முத சீசனுக்கு தரிசனம் கொடுக்கிறாருங்க. 10 சீசன்கள் அவரை பார்த்துட்டாங்க. ஆனா 11வது சீசன் ஷாப்பிங் போயிட்டாப்ல. அவர் யாருங்க? தோமா. அல்லேலூயா. அவர் போயிட்டாரு. வந்தவங்க 10 சீசன் அவரை பார்த்து சொல்றாங்க, நீங்க இயேசுவை பார்த்தோம். நம்ப தயாரா இல்ல. அல்லேலூயா. ஆனா அவங்க சொல்றான் பாருங்க, நீங்களும் பார்க்க வாய்ப்பு இல்லை. அப்படி பார்த்துருந்தாலும் அவர் வந்தாருன்னா நான் ஃபர்ஸ்ட் அவரு விழாவில் விரல விட்டு காடி விட்டு இது பண்ணாலே அந்த வேளாண் விட்டு பார்த்தா தான் நான் நம்புவேன். அதாவது வந்தா நம்ப மாட்டாமா, வந்து பார்த்தாலும் விரல் விட்டு அப்பதான் அவன் நம்பிக்கை வருவான். எவ்வளவு பெரிய நம்பிக்கைக்குள்ள சீசர் பாருங்க. அல்லேலூயா. ஆனா யோசிச்சு பாருங்க, அவனுக்கு மறுபடியும் தரிசனம் மறுபடியும் வந்தார் பாருங்களா. அல்லேலூயா. பேர்பட்ட ஆண்டவர் பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. மறுபடியும் வர்றாங்க. மறுபடியும் சமா கூட ஐயா பா இப்போ விரல் விட்டு பாரு, அப்பயாச்சும் நம்பிக்கை வருதான்னு யோசிச்சுலே அவரே ஒரே கத்திட்டாப்ல. இல்லையோ வைத்துட்டாப்ல. அல்லேலூயா. ஆனா அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, கண்டை விசுவாசிக்காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். நாமெல்லாம் யாருங்க? பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவை நாம பார்க்கவே இல்லை, உயிரோடு இருக்கிற நம்மளை விசுவாசிக்கிற பாருங்க, நம்ம நம்பிக்கை பெறுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் வீட்டுக்கு வந்தாருங்க. அதே போல 3 பேரை நம்ம புதிய ஏற்பாட்டு 3 பேர் உயிரோடு மறுபடியும் எழுப்ப செஞ்சிருக்கிறாரு. ஒண்ணு பாருங்க, 12 வயது சிறுவனுங்க, யாவீர் என்பவருடைய மகளுங்க. அல்லேலூயா. ஜெபாலய தலைவனுடைய மகளுங்க. அல்லேலூயா. மார்க் 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதை பாருங்களேன். அல்லேலூயா. அவர் பாருங்க, அந்த ஜெபாலய தலைவர் அவர் இயேசுவை பார்த்து, நீங்க என் மகளை சொத்தமாக்கணும் அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, 22வது வருஷம் ஆச்சுங்களேன். அவனை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து படுகிறார்.
அடையும்படிக்கு நீர் வந்து அவர் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பார் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஜெபாலய தலைவர் ஒருவனாகிய யாவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே ஒரு பாதத்தில் முகப்பு உழுந்துட்டாப்லைங்க, சாஸ்தாவே நமஸ்காரம் பண்ணிட்டாப்ல, சரண்டர் ஆயிட்டாப்ல. ஐயா, நீங்க எப்படியாவது வந்து மக மேல உங்க கையை வைங்க, அப்பதான் பிழைப்பா. அவருடைய விசுவாசம்னா இயேசு வந்து மகன் மேல கையை வச்சா பிழைப்பார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட அவர் கூப்பிடுறாப்லைங்க. ஆனா அவரும் போறாருங்க, அவர் அவனோட கூட போனார். அல்லேலூயா. அப்ப போகும்போது பின்கால ஒரு சம்பவம் வந்துருச்சு. அல்லேலூயா. 18 வருஷம் சிரியா யாருங்க 12 வருஷமா பெரும்பாலும் ஒரு சிரி கொடுக்க வேண்டாம் அப்படிங்க. அல்லேலூயா. அவளுக்கு என்ன ஆச்சு? அவளுக்கு ஒரு நோய். அவரு எல்லா வைத்தியங்களையும் போய் அவன் நோய் குணமே ஆகல. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, காசு பூரா அவன் சொத்து பத்தி எல்லாத்தையும் விட்டு வைத்தியம் பார்த்துருக்கிறான், அப்பவும் குணமாகல. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரே ஒரு விசுவாசம். என்ன விசுவாசம்னா, இயேசுடைய வஸ்திரத்தில் ஓரத்தை தொட்டா நான் சுத்தமாவேன் அப்படிங்கிற மாதிரி. அதே போல அவர் போயிங்க என்னங்க வஸ்திரத்தை தொட்டு சுத்தமாயிட்டா அப்படிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பதான் என்னங்க இப்ப அவங்க கூடவே ஜெபாலயத்திலிருந்து போயிட்டு இருக்கிறாப்ல. அதான் மேட்டர். மெயினான மேட்டர்னா, மகளை கையை வச்சு விளக்க வைக்கணும், ஐயோ சீக்கிரம் வரணும், சீக்கிரம் போயிட்டு இருக்கும்போது இந்த சபாஷணம் நடந்துட்டு இருக்குது. சரி, வசனத்தை தொட்டா சுகமாயிட்டா போயிட வேண்டியதானே. ஆனா இயேசு நின்று நிதானமா, என்னை தொட்டது யார் அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லேலூயா. இப்படி இருக்கு இவனுக்கு. நாம ஒரு அவசரத்துக்கு வந்தோம்னா இங்க வேற ஒரு மேட்டர்ல ஐயா தாமதிச்சுட்டே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்மளா அப்படின்னு நினைச்சிருப்போம். உண்டாங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவர் பார்த்து கேட்கிறாப்பே, என்னை வந்து தொட்டது யார் அப்படின்ட்டுங்க. அங்க இருக்கு பக்கத்துல இருக்கிறவங்க கேட்கறாங்க. யாருங்க? நிறைய ஜனங்கள்லாம் கேட்கறாங்க, என்னங்க ஆண்டவரே நெருக்கமா இருந்துட்டு இருக்கிறோம், இதுல என் கைப்பற்றா கூட யாரும் தெரியும், உங்க கைப்பற்றா கூட யாரும் தெரியும், இதுல போய் எப்படி அப்படின்ட்டு உடனே அந்த ஸ்திரீ வந்து பயந்து போய் பேசிட்டு உண்மையை விட்டுக்கிறாங்க. அல்லேலூயா. நான் தான் ஏற்பட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் விசுவாசம் ரட்சித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் அவர் பேசி கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் தான் அவர் போறாரு. அல்லேலூயா. அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் தேவனை வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இவர் இப்படி பேசிக்கொண்டு இருக்கிற ஜெபாலயத்தருடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உடைய குமாரத்தை மறித்து போனால் நீ ஏன் போதனை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அல்லேலூயா. எப்படி இருக்குங்க இந்த ஸ்திரீ குறைச்சிக்கிட்டா. ஆனா அங்க ஜெபாலய தலைவர் வீட்டில இருந்து ஒரு சிலர் வந்து, உன் மகள் மறித்து போனால் போதகரை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னா எப்படி இருக்கு அந்த தகப்பனாருக்கு. அல்லேலூயா. ஒரு நொடி இமேஜ் பண்ணி பாருங்களேன். இவர் இந்த ஸ்திரியை பார்க்காம இருந்து சீக்கிரம் போயிட்டு இருந்தா விட சுத்தமாயிருப்பாப்ல. இந்த மக வேற வந்துட்டாப்லையே அப்படின்னு நினைச்சிருக்கலாம், வேற எப்படி நினைச்சிருக்கலாம். நாமளா தான் அப்படியே நினைப்போம். இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த வருத்தப்படுத்தார்கள் என்று சொல்லும்போது அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்ட உடனே ஜெபாலயத்தவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி. மெயினா என்னன்னாக்கா விசுவாசம் தான் முக்கியமான. அல்லேலூயா. மரித்தோர் வந்து இயேசு வந்தா உயிரோடு இருக்கிற நாம எப்படி விசுவாசிக்கிறோமோ அதே போல அந்த 12 ஸ்திரியை பார்த்து ஒரு விசுவாசம் உன்னை ரட்சித்ததுங்கிறாரு. இப்பவும் இந்த தகப்பனாரை பார்த்து செத்துட்டான்னு சொன்னதுக்கு அப்புறமும் பயப்படாதே, பயப்படாதே அப்படிங்கிறாருங்க. அல்லேலூயா. விசுவாசம் பண்ணவனா இரு அப்படிங்கிறாருங்க. அதுக்கப்புறம் தான் போய் என்னங்க ஜெபாலயத்துடைய வீட்டில் வந்து உள்ளே பிரவாசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன, பிள்ளை மறிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறார் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள் அப்படின்னு போட்டு. அல்லேலூயா. செத்து போயிட்டாப்ல, செத்து போன பிரேதம் படுத்திருக்குது. இவர் வந்து தூங்கிட்டு இருக்கிறாப்ல அப்படின்னா எல்லாரும் சிரிக்கிறாங்களாமா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அப்ப கூட அவர் ஒண்ணுமே மைண்ட்ல வச்சுக்கீங்க. அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லோரையும் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயும் தம்முடைய வந்தவர்களை அழைத்துக் கொண்டு பிள்ளை இருந்த இடத்தை பிரதர்சித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமே என்றார். அல்லேலூயா. யாருங்க அந்த மகனுடைய கையை பிடிச்சு
தலிதாகுமி என்றார். அதற்கு சிறுபெண்ணே எழுந்திரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சிறுபெண்ணே எழுந்திரு என்று அர்த்தமாம். அல்லேலூயா. சிறுபெண்ணே எழுந்திரு அப்படிங்கிறாப்பிங்க. அவ்வளவுதான் சொன்னாங்க. சிறுபெண்ணே எழுந்திருக்கிறாப்ல. உடனே சிறுபெண் எழுந்து நடந்தார். அல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய அதிசயம், அற்புதங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சிறுபெண்ணே எழுந்திருங்கிறது அந்த வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை பாருங்க. அல்லேலூயா. ஒரு வார்த்தை தான் முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சிறுபெண்ணே எழுந்தவுடனே உடனே அவள் எழுந்திருத்து உயிர் பெற்றாலும் பார்க்கிறோம். அதே போலயா, அதே போல இன்னொரு வாலிபன் ஒருத்தனுங்க, நாயின் ஊர், அதுல ஒரு மகனுங்க. அதை பாருங்க, லூக்கா 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். மறுநாள் அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீசர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சந்தித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவளோ கைம்பெண்ணாய் இருந்தான். ஊராரில் வெகுஜனங்கள் அவளுடனே வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படியா வாசலுக்கு வந்தவுடனே மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்களாம். அவன் செத்து போயிட்டான், அடக்கம் பண்ணது கொண்டு வந்திருக்கிறாங்க. என்னங்க, ஆனா கர்த்தர் அவளை பார்த்து அவளுடைய மனதுருகி அழாதே என்று சொல்லி, அல்லேலூயா. அப்ப கூட அவங்க சொல்லி நினைச்சிருக்கலாம், இதை போடல, அப்ப கூட சொல்லி நினைச்சிருக்கா அடக்கம் பண்ண போறாங்க. செத்தே போயிட்டாங்க, அடக்கம் பண்ண போறாங்க. இப்போ அழாதே அப்படிங்கிறாளே அப்படிங்கிற அவர் கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்தே உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயின் இடத்தில் ஒப்புவித்தார். அல்லேலூயா. அந்த 12 வயது சிறுவன் இந்த ஜெபாலி தலைவருடைய மகளை பார்த்து, செத்தவளை பார்த்து என்னங்கிறாரு? சிறுவனே எழுந்திரு அப்படிங்கிறாரு. வார்த்தையே முக்கியங்க. சிறுவனே எழுந்திருங்கிறாரு. ஆனா இங்க இந்த பையனை பார்த்து என்னங்கிறாரு? வாலிபனே எழுந்திருக்கிறாருங்க. உடனே அற்புதம். வார்த்தைக்கு எவ்வளவு அற்புதம் பாருங்க. உடனே அற்புதம், உடனே அதிசயம். அல்லேலூயா. வார்த்தைக்கு எவ்வளவு மகிமையில பாருங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல 3வது பாருங்களேன், யோவான் 16ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்களேன். யார் உங்களுக்கு எல்லாத்தையும் நல்லாவே தெரியும், லாசரு. அல்லேலூயா. மார்த்தாள் மரியாதைங்கிற அந்த சகோதரிக்கு ஒரே ஒரு சகோதரன் இருந்தா அப்படிங்க. அல்லேலூயா. அவன் பேரு லாசருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு அதே போலதான் ப்ராப்ளங்க. என்னங்க, அல்லேலூயா. இவங்க இவன் ரொம்ப ப்ராப்ளமா இருக்கிறதுனால அவர்கிட்ட ஆள் அனுப்புறாங்க. என்னங்க, மார்த்தாள் மரியாதை இயேசுல போய் இது மாதிரி மேட்டரை சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க போய் சொல்றாங்க. அல்லேலூயா. ஆனா அவர் என்னங்க பாக்குறாரு. ஆனா அவங்க எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறது பாக்குறாருங்க. அல்லேலூயா. இயேசு இருந்த இடத்துல 32வது வசனங்க, இயேசு இருந்த இடத்துக்கு மரியாதை அவரை கண்டவுடனே அவர் பாதத்தை விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்றாருங்க? இயேசு மகிமை காண்பார். எத்தனால வருதுங்க, அது கரெக்டுங்க. ஆனா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாப்பிங்க. எங்க நீங்க அடக்க முடியுங்க, அதை கூட்டிட்டு போங்கன்ட்டு இயேசு அந்த கல்லை எடுத்து போடுங்கள் அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கூட அவங்களுக்கு விசுவாசம் இல்லாம ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அல்லேலூயா. செத்து 4 நாட்கள் ஆயிட்டு நாருமே என்று அவர் சொல்றாங்க. அல்லேலூயா. எவ்வளவு விசுவாசம் பாருங்க அவங்களுக்கு. அல்லேலூயா. மருத்துவ சகோதரி மார்த்தாள் நோக்கி, ஆண்டவரே, இப்படி நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாங்க நம்மளுடைய விசுவாசம் ஆண்டவர் மேல இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா, இல்லையா? எல்லாரும் பார்த்து வருங்க, எல்லாத்தையும் அவர்கிட்ட போட்டுட்டு நீங்க அமைதியா உங்களுக்காக அவர்கிட்ட சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆண்டவர்கள் நம்ம விசுவாசம் இருக்கீங்க. அல்லேலூயா. மரித்தவருக்கு எழுந்திருக்கிறார்கள் நம்ம விசுவாசிக்கும் போது, அவர் நம்ம கூட இருக்கும்போது எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பேற்பட்ட விசுவாசம் நம்மளுக்கு வேணும். ஆண்டவரை விரும்புகிறார்கள். அல்லேலூயா. அப்படியே
அண்ணர்கள் விசுவாசம் வைக்கும் போதுதாங்க நிறைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இப்ப ஆபிரகாம் வந்து முத அவர் விசுவாசத்தை அப்படிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்துக்கோங்க, ஆதிகாமம் எடுத்துக்கோங்களேன். ஆபிரகாம் தான் அவனை ரொம்ப விசுவாசத்தை அப்படிங்க. ஆண்டவருடைய விசுவாசம் நிறைய இருந்துச்சுங்க. அல்லேலூயா. பன்னெண்டு 1-4 வச்சுங்க. 12:1-4. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி